நபிகள் பெருமகனார் காலத்தில் இந்த எம்எல்ஏ எம்பி சிஸ்டம் கிடையாது. ஜனாதிபதி ஆளுநர், அவ்வளவுதான். அந்த ஆளுநர் கண்ட்ரோல் அந்த ஊர் இருக்கும். அப்ப இந்த ஆளுநர்களை நபிகள் நாயகம் நியமிக்கும் போது சொன்னார்கள், எஸ்ஸிரு வலாத்து அசிரு, பஷிரு வலாத்து நஃபிரு. ஒட்டுமொத்த அரசியல் சாசன சட்டத்திற்கு இந்த 4 வரி போதும், மொத்தத்தில் அடக்கிடலாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நபிகள் பெருமகனார் உலகத்திற்கு கட்டுத்தந்ததுல எஸ்ஸிரு வலாத்து அசிரு ஒரு வரி, பஷிரு வலாத்து நஃபிரு 2வது வரி. என்ன சொன்னார்கள்? எஸ்ஸிரு எளிமையாக நடந்து கொள்ளுங்கள், இலகுவாக நடந்து கொள்ளுங்கள். ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் மக்கள்கிட்ட இலகுவாக நடந்து கொள்ளுங்கள். வலாத்து அசிரு, மக்களை கஷ்டப்படுத்திடாதீங்க, மக்களுக்கு இலகுவாக்குங்கள், மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள். பஷிரு, மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். வலாத்து நஃபிரு, விரட்டி விட்டுறாதீர்கள். இந்த 4லேயே உள்ள அடங்கிடும் மொத்த சப்ஜெக்ட். என்ன? மக்களுக்கு இலகுவாக்குங்கள். 5 வருஷம் ஆட்சி பண்றையா, நீ சொல்லுகிற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு இலகுவா. மக்கள் நலமான ஒரு ஆட்சியை, வளமான ஆட்சியை பெற வேண்டும் என்றால் அந்த ஆட்சியாளர்களாக வருபவர்கள் செய்ய வேண்டியது நபிகள் பெருமகனார் காட்டி தந்த 2 வரி திட்டம் தான். மக்களுக்கு உங்கள் திட்டங்களை இலகுவாக்குங்கள், கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கால திட்டங்களை பார்த்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுங்கள், மகிழ்ச்சியான அறிவிப்பு செய்யுங்கள். உங்கள் திட்டங்களை சொல்லி மக்களை விரட்டி விடாதீர்கள். இதை மட்டும் அடிப்படையாக கொண்டு செயல்படுவார்கள் ஆனால் நாடு எங்கேயோ முன்னேறிடும்.